ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் லைஃப் ஸ்டைல் அண்ட் க்ரியேட்டிவ்ஸ். ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி மதர் டாட்டர் காம்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாம்குள்ள ப்ளவுஸை எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டனில் தனியாக எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அந்த பாப்பாவுக்கு வந்து கவுன் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தோம். அதுலேயுமே அந்த டாப் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் வந்து லைட்டாக பண்ணியிருப்போம். அதில் வந்து அந்த சில்க் காட்டனே வச்சு பண்ணிவிட்டு, ஸோ சாரீலே ஒரு ப்ளவுஸ் கிளாத் வரும் இல்லையா, ஸோ அதை வந்து ஸ்கர்ட்டுக்கும் ப்ளீட்டட் வச்சு ஸ்கர்ட் மாதிரி அட்டாச் பண்ணியாச்சு அந்த கவுனுக்கு. அதே மாதிரியே ஸ்லீவுமே வந்து அந்த பார்டர் எடுத்து பஃப் ஸ்லீவ் மாதிரி வச்சு தான் டிசைன் பண்ணியிருந்தோம். பட் அந்த குட்டி பாப்பாவுக்கு மேக் பண்ணும்போது ஸோ வீடியோ எடுக்கலையா இல்லை வீடியோ மிஸ் ஆகிடுச்சான்னு தெரியல. ஸோ ஃப்யூச்சரில் எதனா அந்த மாதிரி டிசைன் பண்ணால் டுட்டோரியல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ஸோ அந்த மாம்க்கு ரெடி பண்ண ப்ளவுஸ் டுட்டோரியல் வீடியோஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை தான் நான் இப்போ எடிட் பண்ணி போட்டிருக்கேன். எவ்வளோ நாள் கழிச்சு, ஆல்மோஸ்ட் 10 months கழிச்சு. ஏன்னா இது பொங்கலுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ண ப்ளவுஸு. ஸோ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ வாங்க என்னன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4 layers ஆஃப் செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்லேயும், அடுத்த லேயர் வந்து சுகர் பீடும், அடுத்த லேயர் வந்து 4 mm பீட், அடுத்த லேயர் வந்து சுகர் பீட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரீ கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கதானா பீட்ஸ் யூஸ் பண்ணி, ஸோ ஸ்டெம் ஸ்டிச் மாதிரியும் இல்லாமல் லோடு ஸ்டிச் மாதிரியும் இல்லாமல், ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் எதுனா ஒரு ஸ்டிச் வந்து அதாவது ஒரு 3 பீட்ஸாக ஆட் பண்ணி ஸோ நெக்லைனை சுற்றி கொடுத்துட்ருக்கேன். ஸோ லோடுனா கீழே வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் அந்த மாதிரி கொடுத்து பண்ணணும். ஸோ ஸ்டெம்னாலுமே இன்னும் கொஞ்சம் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி இருக்கும். பட் ரெண்டுத்துக்கும் மிடில் ஏதோ ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தாலே தெரியும். இதோட டுட்டோரியல் வீடியோலாம் உங்களுக்கு ஸ்லோவாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எப்போதும் போல லொடலொடனே இந்த வீடியோவில் எதையாவது பேசணும் இல்லையா. ஸோ என்ன பேச போகிறேன் அப்படின்னா, தெரியாதவங்க கூடலாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்க்கப்பட்ட ஒரு அக்மார்க் 90s கிட் தான் நான் வந்துட்டு. ஆனால் கொரோனா டைமில் எல்லாருமே சும்மா இருந்தோம்ல, எதுவுமே பண்ணாமல் லாக்டவுன் பீரியடில். அப்போ வந்து நிறைய மொபைல் ஸ்க்ரோல் பண்ணதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஸோ நம்மளும் புக்ஸ் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் படிக்க ஆரம்பித்து, அது மூலயமா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறையா என்ன மாதிரியே மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் நான் மீட் பண்ணேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எப்படின்னா ரொம்ப நாள் நம்ம கூட படித்தவங்களை விட இல்லை கூட பிறந்தவங்களை விட எனக்காக வந்து எதனாலும் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து அந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ வரைக்கும் எனக்காக இருக்காங்க. சில பேர் வந்துட்டு அதை நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளவுஸ் கூட நான் வந்து யாருக்கோ கஸ்டமைஸ் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக கஸ்டமைஸ் பண்ணது எனக்கு தான். ஸோ இதே சேம் கலரில் இன்னொரு டுட்டோரியல் வீடியோ கூட நான் போட்டிருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து செட்டாக எடுத்த செட் சாரிக்கான ப்ளவுஸ் தான் இது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மற்றவங்களோட ஃபோட்டோஸையும் நான் வந்து போஸ்ட்டாக வந்து வேணால் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி உங்களுக்குமே இந்த மாதிரி மதர் டாட்டர் காம்போலையோ இல்லை வரப்போகிற தீபாவளிக்கு உங்களோட ஆரி ஒர்க் ப்ளவுஸு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்களே ஆரி ஒர்க் போட கற்றுக்கணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ் ஆரி ஒர்க்ஸ் அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்லைனில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கற்றுக்க முடியும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே டிசைனில் தான். ஆஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரே ஃப்ரேமில் ரெண்டு ஸ்லீவுமே மார்க் பண்ணி சீக்கிரமாக பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப வந்து கம்மியான டைமில் இந்த ஒரு 2 ப்ளவுஸ் நான் பண்ணேன். இன்னொருத்தங்க வந்து அவங்க பக்கத்துலேயே ஒரு ஃப்ரெண்ட், அதாவது அவங்க என்கிட்ட ஆன்லைன் கோர்ஸ் முடித்தவங்க தான், அவங்கக்கிட்ட வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் மட்டும் இந்த ப்ளவுஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் என்னோடய பாப்பாவுக்கு குட்டியாக பாவாடை ட்ரெஸ் வந்து மேக் பண்ணியாச்சு. நாங்கள் 4 கேர்ள்ஸும் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தோம் பொங்கலுக்கு. ஸோ அவங்க ஃபோட்டோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன்.